ஆண்டவருடைய சிறந்த இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துக்கிறேன். இந்த கால வேளையில் எனக்கு அருமையானவர்களே, ஏசியா 11வது அதிகாரத்தில் ஒரு சில வசனங்கள் தியானிக்கலாம். 11வது அதிகாரம் 9வது வசனம், என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய சட்டைகளுக்குள்ளாக சபைகளுக்குள்ளாக அவர் சரீரமாக சபைக்குள்ளாக இருக்கிறவர்களுக்கு தீங்கு செய்வார் இல்லை. தீங்கு வந்தாலும் பனி போல மாறிவிடும். கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், தீங்கு செய்வார் இல்லை. இன்னைக்கு சபையிலேயே குழப்பங்கள், சபையிலே நானா நீயா என்று சொல்லுகிற காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு அருமையானவில்லை, கர்த்தர் நாம மகிமைக்காக இந்த வேதத்தில் சொல்லப்பட அவர் சட்டைகளுக்காக வந்திருக்கிறவர்கள் அவர்களுக்குள்ளாக பொறாமை இருக்காது, ஒருமனப்பாடு இருக்கும் என்று அழகாய் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்ராயிம் பொறாமை நீங்கும். ஏறக்குறைய வசனம் ஏசியா 11:13-14. எப்ராயிம் பொறாமை நீங்கும், யூதாவின் சத்துருக்கள் சங்கரிக்கப்படுவார்கள். எப்ராயிம் யூதாவின் மேல் பொறாமையாய் இரான், யூதா எப்ராயிமை துன்பப்படுத்தான். அவர்கள் இருவரும் ஏகமாய் கூடி மேற்கே இருக்கிற பெலிஸ்தருடைய எல்லைகளின் மேல் பாய்ந்து கீழ் திசையாரையும் கொள்ளையிட்டு ஏதோமின் மேலும் மோவாவின் மேலும் கைப்படுவார்கள். அம்மோன் புத்திர அவர்களுக்கு கீழ்ப்படுவார்கள். தேவனை அறியாதவர்கள் கீழ்ப்படுவார்கள். யூதா துதி கூட்டம், துதிக்கிறவனும் கர்த்தருக்கு சேஷ புத்திரனாய் இருக்கிற எப்ராயிம் இனி பொறாமை கொள்ளார்கள், ஒருவரை துன்பப்படுத்தார்கள். இன்னைக்கு சபையிலே ஒருவருக்கு ஒரு பொறாமை, துன்பப்படுத்துகிற காரியங்கள், இழிவாய் பேசுகிற காரியங்கள் பெருகி கொண்டு இருக்கிறது. சத்ருவானவன் இதோ சபையிலே கொடிநாட்டி கொண்டு இருக்கிறான். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், சபையிலே கர்த்தருடைய நாமம் மகிமைக்காக அவருடைய பரிசுத்த பர்வதத்திலே தீங்கு செய்வார் இல்லை என்று. ஆனால் இங்கே உள்ளுக்குள்ளேயே தீங்கு செய்வார் உண்டு. சபையிலே பொறாமை, சபையிலே தீங்கு, சபையிலே துன்பப்படுத்துகிற காரியம், சபையிலே இழிவாய் பேசுகிற காரியம், சபையிலே அநேகரை ஒதுக்குகிற காரியம், இவர்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், அவரை அறிகிற அறிவின் மேன்மை பூமியிலே நிரம்பி இருக்கும். அவரை அறிகிற அறிவு இருக்குமானால் ஒருவருக்கு ஒரு பொறாமை இருக்காது, துன்பப்படுத்த மாட்டார்கள். இங்கே சொல்லப்படுகிறது பாருங்க, எப்ராயிமின் பொறாமை நீங்கும், யூதாவின் சத்துருக்கள் சங்கரிக்கப்படுவார்கள். எப்ராயிம் யூதாவின் மேல் பொறாமையாய் இராமல் யூதா எப்ராயிமை துன்பப்படுத்தான். ஒருவருக்கு ஒரு கர்த்தருடைய மனுஷன் ஒருவருக்கு துன்பப்படுத்தி, ஒருவருக்கு இழிவா பேசி, அருவருப்பான காரியங்களை பேசி, இல்லாததை பேசி துக்கப்படுத்துகிற காரியம் நடந்து கொண்டு இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, அவர் பரிசுத்த பர்வதத்திலே சபையிலே இப்படிப்பட்ட தீங்கு செய்வார் இல்லை. கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களுக்கு தீங்கு செய்ய முடியாது. தீங்கு வந்தாலும் அதை நீக்கி போட கர்த்தர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய நாமத்துக்காக அவர் பரிசுத்த பர்வதமாகிய சரீரமாக சபையிலே அங்கமாகும். அந்த சபையிலே பரிசுத்தம் உண்டாயிருக்கட்டும், அந்த சபையிலே தேவ அன்பு பெருகட்டும், அந்த சபையிலே தேவ பக்தி பெருகட்டும், சபையிலே தேவ பக்திக்கேன காரியங்களை நடைபெறட்டும். சபையிலே பொறாமை இருக்கக்கூடாது, துன்பப்படுத்துகிற காரியங்கள் இருக்கக்கூடாது. ரெண்டு பேருமே கர்த்தருடைய பிள்ளைகள். எப்ராயிம் யூதா கர்த்தருடைய பிள்ளைகள். அவர்கள் இனி பொறாமையாகிறார்கள், துன்பப்படுத்த மாட்டார். எனவே சபைக்குள்ளாக ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நான் தான் பெரிய ஆள், நீ தான் பெரிய ஆள், நான் தான் இவ்வளோ காணிக்க தர்றேன், நான் தான் சபையை தாங்குகிறேன், நான் தான் இவ்வளோ நேரம் செபிக்கிறேன், நான் தான் சபைக்கு முக்கியமான ஆள். யாராக இருந்தாலும் கர்த்தருடைய நாம மகிமைக்காக அவர் நியாயம் தீர்க்கும் பொழுது நின்று தான் ஆகும். நியாய தீர்ப்பிலே சபையிலே நீதியானவர்கள் தான் ஸ்தோத்திரம் பரிசுத்தன் எனப்படுவார்கள்.
அதுவும் பேர் எழுதப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்கிறது. எனவே எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய நாமம் கர்த்தரை நம்பியிருப்போம். கர்த்தருடைய பரிசுத்த பர்வதமாகிய சபையில் அங்கமாக இருப்போம். அங்கமாக இருப்பது மட்டுமல்ல, பொறாமை இல்லாத ஒரு ஜீவிதம், துன்பப்படுத்தாத, மற்றவர்களை துன்பப்படுத்துகிற சபையில் இருக்கிற துன்பப்படுத்தாத, தேவ பிள்ளைகள் துன்பப்படுத்தாதபடியாய் வாழ பிரயாசப்படுவோம். அப்படி துன்பப்படுத்தியிருப்போமானால் ஸ்தோத்திரம், பொறாமை கொண்டிருப்போம். கர்த்தரோட மன்னிப்பு கேட்டு யார் குரோதமாக பொறாமை கொண்டமோ துன்பப்படுமோ அவர்களுக்காக செபிக்கிறவர்களாயும் அதே கர்த்தர். அதற்காக தான் இயேசு கிறிஸ்து 7 முறை மன்னிக்க சொல்லிக் கொடுத்திருக்கிறார். தாழ்மையாய் பிதாவின் சித்தப்படி செய்கிறவராக இருக்கிறார். அவரை அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தினது, ஜீவனை கொடுத்து 3ஆம் நாள் உயிர்த்த நோக்கம் நிறைவேறணும். அவர் ராஜாதி ராஜாவை வரப்போகிறார். நம்ம ஆயத்தமாவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சின்ன ஜெபம். இரக்கம் உண்டமான தெய்வமே, பரிசுத்த பருவத்திலே தீங்கு செய்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த தீங்கு செய்கிற காரியங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இப்ராஹிம் பொறாமை கொள்வதில்லை, யூதா ஆண்டவரே பொறாமை இல்லை, துன்பப்படுத்துவது இல்லை என்று வேதம் சொல்லி தந்திருக்கிறது. சபையிலே பொறாமை துன்பப்படுத்துகிற காரியங்கள் எடுத்து போடப்படுவதாக ஒப்புக்கொண்டிருக்கிறோம். ஒருவரை நேசித்து வழிநடத்துகிற விஷயம் இயேசு நாமத்தை அழைப்பதாக. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் நாமம் மேம்படுவதாக. சிறப்பாக ஸ்தோத்திரம். இந்த லீபனான் ஜெபத்தோட்டம் பால்பாணி பஸ் ஸ்டாப் சிறுமலரோடு 2 பாறை திண்டுக்கல் என்கிற ஸ்தலத்தில் 2ஆம் தேதி முதல் வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு மாதமும் இரவு ஜெபம் நடக்கிறது. அனைவரும் வருகிறார்கள், இணைந்து செபிக்கிறோம். இந்த ஆசீர்வாதமாய் மாறிக்கொண்டு இருக்கிறது. காரியங்களை கர்த்தர் வாக்கி செய்கிறார். அதுபோல் 3ஆவது சனிக்கிழமை விடுதலை உபவாசிச்சோம். இதிலே வார்கள் கலந்து தேவனை மேன்மைப்படுத்துவோம். எங்களுக்கு ஆட்சி வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.